शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुम्। ओं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்தில் ஆனந்தவல்லி முதல் பாகத்தில் வார்த்திகத்தில் கடைசி பாகத்தில் இருக்கும். அண்ணா புருஷகன்னு சொல்லும்போது இந்த புருஷகன புருஷ சரீரம்னு எடுத்துட்டு அந்த சரீரத்துக்கு ஏற்படக்கூடியதான துக்கம், சரீரம் எப்படி ஏற்படுறது, அதனுடைய அவஸ்தா விசேஷங்கள், அதுல வரக்கூடியதான துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி வைராக்கியம் சம்பாதிக்கணும் வரைக்கும் பார்ப்போம். இதற்கு மேல அந்த கோஷத்தை விவரணம் இருந்தார். ஏஷு புருஷோன் நரசமய தஸ்யேதமே வசிர அயம் தட்சிண பட்ச அயம் உத்தர பட்ச அயமாத்மா இதம் புத்தம் பிரதிஷ்ட ததத்யேஷ ஸ்லோகோ பவதி. இந்த அனுவாதத்தில் இதோட முடிஞ்சது. இதற்கு மேல இரண்டாவது அனுவாதத்துல அன்னமய கோஷத்தினுடைய விவரணம் தொடரும். அங்க யோ அன்னம் பிரம்மேது புஜஜா, யோ அன்னம் பிரம்மேது புஜஜான்றது அந்த தஸ்மாத் அன்னம் தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் அன்னரசமயாக்கு நம்ம சொல்றாரு. அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் யோ ஏ அன்னம் பிரம்மோபாசத்தை, அன்னம் பிரம்மேது புஜஜானா அந்த இதுல பிருகுவல்லியில அன்னம் பிரம்மோபாசத்தைன்னு ஒரு உபாசனா விதி இருக்கு. இதுல பார்க்கணும், இந்த ஒரு மீமாம்ச சூக்ஷ்மம் இருக்கு. உபாசனைக்கு இந்த அன்னமய கோஷத்தையே பிரம்மமா உபாசனை பண்றது, பிராணமய கோஷத்தை பிரம்மமா உபாசனை, பஞ்ச கோஷத்தையும் பிரம்மமா உபாசனை பண்றதுன்றது ஸ்பஷ்டமா வாக்கியத்துல இருக்கு. ஆனால் வியாக்கியானக்கார எல்லாருமே அந்த உபாசனை இல்லை, அது அர்த்தவாதம்னு சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற அப்படின்னா, இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான இஷ்டிகள்ல பிரதானமா நமக்கு தெரிஞ்சது தர்ஷபூர்ணமாசி இஷ்டி இருக்கு. இந்த தர்ஷபூர்ணமாசி இஷ்டி எப்படின்னா, தர்ஷம்னா அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் பிரதம இன்னைக்கு பண்ண வேண்டியது 3 பிரதான இஷ்டி இருக்கு, 3 பிரதான யாகம் இருக்கு. அதற்கப்புறம் அடுத்த பட்சத்துல பூர்ணமாசத்துல பூர்ணிமால அதுக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த பிரதமையில, அதாவது பூர்ணிமால ஆரம்பிச்சு தர்ஷத்துல முடிப்போம். அந்த மாதிரி ஆக இதுல ஒரு 15 நாள் முதல்ல பிரதம அன்னைக்கு 3 யாகம், அதுக்கு அடுத்த 15 நாள் அடுத்த பிரதமையில ஒரு 3 யாகம். இது 6 சேர்ந்து ஒரு கர்மா, இது 6 சேர்ந்து ஒரு முக்கியமான சொந்தன்ற பலத்தை கொடுக்கறது அங்க இருக்கு. இதுக்கு பூர்வாங்கம் உத்தராங்கமா நிறைய கர்மாக்கள் விதிச்சிருக்கு. அதுல இந்த பிரயாஜம் ஒன்னு காதல் விடும். 5 பிரயாஜங்கள் இருக்கு. அமிர்வததி தனூரபாசம் யஜதி அப்படின்ட்டு 5 பிரயாஜங்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரயாஜங்களுக்கு தனியா பலன் கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி. ஆனால் நம்ம சாக்கையில பார்த்தோம்னா, தைத்திரிய வேதத்துல பார்த்தோம்னா, சங்கீதையில பார்த்தோம்னா, பிரயாஜம் படிச்ச இடத்துலயே அங்க பிரயாஜத்துக்கு பலன் சொல்லியிருக்கு. அங்க ஸ்பஷ்டமா வேதத்துல இதுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. பிராத்திருத்தியான் சந்திட்டு இதை சொல்லியிருக்காங்க. அவங்களோட விரோதிகள்லாம் அதுவார அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பலன் படிச்சிருக்கு. ஆனா தர்ஷபூர்ண மாசாபியான் சொர்க்க காம நிஜேதான்றது சொர்க்கத்துக்கான முக்கியமான பலனா தர்ஷபூர்ண மாசத்தை சொல்லியிருக்கு. அதுல இது அங்கம். இதுக்கு அவாந்தர பலன் உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணி இதுக்கு இந்த அர்த்தவாதம் தான் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அர்த்தவாதம்ன்றதுக்குலாம் தனியா இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பலன்கள் இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை அப்படின்ட்டு அர்த்தவாதம் தான். அந்த இடத்துல அர்த்தவாதமா இருந்தாலும் பலம் போல காணப்படுறது ரொம்ப சிறந்தது, அது பண்ணாம பண்ண முடியாது அப்படின்ற அபிப்பிராயத்துல அங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். கூட என்ன ஆச்சு அப்படின்னா, பிரதான கர்மான்னு ஒண்ணு, அதுதான் தர்ஷபூர்ண மாச கர்மா. அதுல 6 பாகம் இருக்கு, 6 பிரதான யாகம் இருக்கு. அதுக்கு ஏன் பிரதானம்னா அதுதான் நேரடியா பலன் கொடுக்கக்கூடியது. அதுக்கு அங்கமாக சில கர்மா இருக்கு. இப்ப நம்ம ஒரு ராமநவமி பூஜை பண்றோம் அப்படின்னா நேர ராமர் விக்கிரகத்தை அவருக்கு உடனே புஷ்பத்தை போட்டு பண்றதுன்றது இல்லை.
அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பண்றோம். முதல்ல வந்து கணபதி பூஜை பண்றோம், அப்புறம் கலச ஸ்தாபனம், அப்புறம் சங்க பூஜை, இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ராமனுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உத்வாசனம் இவைகள்லாம் பண்றோம். இப்போ பிரதான கர்மான்றது ஒண்ணு, அதுக்கு முன்ன பின்ன சந்தியாவந்தனையும் அப்படிதான் பண்றோம். இப்ப இதுக்கெல்லாம் அங்க கர்மான்னு. இந்த அங்க கர்மாவுக்கு தனி பலன் இல்லைன்றது வந்து சித்தாந்தம், எல்லாருமே ஒத்துக்கிறதா. அப்போ இங்க வந்து இந்த உபனிஷத்து எதற்காக வந்திருக்கு? பிரம்ம ஜானத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. இது நடுநடுவுல வந்து அன்னத்தை பிரம்மமா நினைக்கிறது, பிராணன பிரம்மமா நினைக்கிறதுனா அது பிரம்மம் இல்லை. அதை பிரம்மமா உபாசனை பண்றதுன்றது நம்மளுடைய சாதாரண திருஷ்டியில அதை பிரம்மமா பார்க்கணும். ஏன் அதை பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னா, அப்பிரம்மத்தையே நம்ம லோகத்துல பார்க்கும்போதும் இது பிரம்மமா பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பிரதீகமோ ஒரு அடையாளம் வேணும். கொஞ்ச நாளைக்கு இது பிரம்மம்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி ஆஹா இது பிரம்மம் இல்லை, இதை விட ஒரு சூக்ஷ்மமான உள்ளது, இதை விட சூக்ஷ்மமான உள்ளது புத்தியை உள்ள கொண்டு போகுது அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து அப்படி சொல்லி இருக்குன்றது மேலோடமா பார்த்தா தெரியுது. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரதானன்றது வந்து பிரம்ம ஞானம் தான். அதுக்கு அங்கமா சிலதுதான் சொல்லியிருக்கேன், அதுக்கு வந்து பலன் இல்லைன்றது எல்லாரும் சாதாரணமா போயிருக்காரு. வார்த்தைக்காரர் கொஞ்சம் விசேஷமா இங்க சொல்லிட்டு வராது. இதுக்கும் நம்ம பலன் வச்சுக்கலாமே அப்படின்றாரு. படிச்சுட்டு படிச்சா வச்சுக்கோமே அப்படின்றது. அதுக்கு வந்து மற்ற உபநிஷத்துல இருந்துலாம் கொண்டு வந்து காட்டுறாரு அவர். இன்னைக்கு அதை பார்க்க போறோம். பார்த்தாச்சுன்னா இந்த அனுவாதம் முடிய போகுது. இப்ப இது வரைக்கும் எங்க ஆயிருக்கு அப்படின்னா, சிரோமூர்தா புஜோபட்சோ ஆத்மா காயஸ்த மத்தியம சேஷம் சுத்தம் இது ஞேயம் சிதிம் ஏவும் விசிந்தையே. இப்படிப்பட்ட சிதினா கல்பனை உபாசனம். இவ்வாறு இங்க விசிந்தையே, இவ்வாறு நம்ம சிந்திக்க வேண்டும் அப்படின்னு. எது மாதிரி? சிரோ மூர்தா, சிரசு தலை, மூர்தா, புஜோ பக்ஷோ, இந்த ரெண்டு கோல் தான் வந்து ரெண்டு ரெக்கையாகவும், காயற்ற மத்தியமாக இந்த நம்மளோட சரீரம் தான் மத்திய பாகமாகவும், சேஷம் புச்சம் மீதி இருக்கு கீழ் பாகங்கள்லாம் நாவி கீழ் இருக்கக்கூடிய பாகங்கள் அந்த வால் பாகம். புச்சம்னா வந்து அந்த பறவை, இது வந்து அதான் சொல்லணும், இது ஒரு பறவையாக கற்பனை பண்ணி இந்த சுபர்ணா கிருதின்னு சொல்றாங்க. ஒரு பறவை போல நம்மள கற்பனை பண்ணிருக்கு. சிரசு, மத்திய பாகம், ரெண்டு ரெக்கைகள், கீழ்பாகம், இப்படியாக கற்பனை பண்ணிருக்கு. இது காயச்ச மத்தியமா சேஷம் புத்தம் இது ஞேயம் ஏவம் சிதில் விசிந்தையே. இவ்வாறு ஒரு கற்பனையை பண்ணி நம்ம அப்படி இருக்கிறதா நினைச்சுக்கணும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அன்னமய கோஷம். எதுக்காக இப்படி சொல்லியிருக்குன்னா, இதுக்குள்ள பிராணமய கோஷம் மனோமய கோஷம் சொல்ல போறது, அதுக்கு பூர்வாங்கமாக இங்க சொல்லியிருக்கு. இதை நம்ம இப்படி புரிஞ்சுட்டோம்னா இதுக்கு மேல வந்து உள்ள பிராணமய கோஷம் சொல்லும்போது அது அந்தந்த கோஷத்துல இருக்கக்கூடிய உருப்படிகள்லாம், ஓ இதுதான் எதிரே விசர அயம் தட்சிண கட்சகாயம் அப்படிலாம் சொல்ல போறோம். அதை பார்க்கறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிருக்கு நம்ம இப்படி நினைச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து சொல்றாரு, உபாசீன ஸ்திரீரேவம் வித்வானேதா இதாக்கிரமம் பூர்வபூர்வ பிரகானேன அந்தரந்த பிரபத்தியதை. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்திதி, ஒரு கற்பனை எதுக்காக என்று சொல்லியிருக்கு? உபாசீன வித்வான், இப்படி உபாசனை பண்ணக்கூடியதான வித்வானானவன், ஞாதாஸ்மீதி அபிமானாதி சேஷ்டதே ஞான கர்மணி மந்தாஸ்மீதி ததோ மோகாது குருதே மானசீ கிரியா. எங்கிறது? வித்யாத்யா வித்யா சர்வா லிங்கதேக சமாசியாக அசத்வானபி சம்மோக தத்வானித்யபி மன்யதே. இங்கதான் இருக்கு. இந்த பஞ்சாயத்து வித்தியை முடிச்சிருக்கோம் தான். இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. வித்யாத்யா வித்யா சர்வா லிங்கதேக. இங்க இது வந்து என்ன? அபிமானா அப்படின்னு சொல்லாது, சம்மோகாது தத்வான் இத்திரி அபிமன்யதே. இந்த லிங்க தேகத்தை தனக்கு சேர்ந்ததுன்னு இல்லைன்னாலும் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அசங்கோபேன் புருஷக. ஆனாலும் அதை தான் கொண்டதாக இவன் நினைக்கிறான். ஏன்னா சம்மோகத்துன்னு சொன்னார். அது சம்மோகம் எப்படி என்றது விவரணம் பண்றார். ஞாதாத்மீதி அபிமானாத்தி சேஷதே ஞான கர்மணி. இவன் வந்து அகம் ஞாதா ஞாதாத்மி, நான் இதை தெரிந்தவனா, நான் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது எல்லாமே இருக்கு. எனக்கு அது தெரியும் தெரியல அப்படின்ற ஒரு அபிமானம் இருக்கு நமக்கு. கேட்டதே அது தெரியுன்றதுனாலதான் அந்த ஞான கர்மா, கண்ணை திறந்து பார்க்கறது, காதார ஒரு பொருளை கேட்கறது, கேட்கலன்னா என்ன சொன்ன 100 தடவை சொல்லு அப்படின்னு கேட்கிறோம்.
இந்த நம்ம புலன்கள்னால பொருள்களை அறிவதற்கு முயற்சி முயற்சி பண்ணா நமக்கு அந்த ஞான பலம் கிடைக்கும் அப்படின்ற அபிமானத்தினால. ஞாதாத்மீதி அபிமானாத்மி சேஷ்டதே ஞான கர்மணி. அதுபோல மந்தாத்மீதி ததோமோகாது குருதே மனசி கிரியா. மனசு ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் மனசினர் ஏதாவது போட்டு உழைப்பிட்டே இருக்கிறது. மனசுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும், கொடுத்தா செய்யறது, அதனால செஞ்சுட்டே இருக்கும். ஒரு கால் நடக்கிறோம்னா கொஞ்சம் தூரம் நடந்தா கால் ஊஞ்சி போகுது, எங்கேயா உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். மனசுக்கு ஊஞ்சி போறது என்ன? மனசு ஊஞ்சி போறது அப்படின்னா அது தன்னுடைய விஷயத்த சரியா கிரகிக்காமல் எதையோ பண்ணிட்டே இருக்கிறது. என்ன பண்ணணுமோ அதை பண்றதை விட்டுட்டு அது பாட்டுக்கு தனக்கு எது சமீபத்துல இருக்கோ, சமீபத்துல என்ன இருக்குன்னா மனசனுடைய வாசனைகள் தான் அதனுடைய சமீபத்துல இருக்கு. அதை விட்டுட்டு புத்தி கொண்டு கொடுக்கக்கூடியதான சாஸ்திர விஷயங்களோ மற்ற விஷயங்களையோ மனசு சிந்தனை மனசு கொஞ்சம் முயற்சி அதிகமா எடுக்கணும். அப்படி எழும்பி போய் நல்ல விஷயங்களை மனசு சிந்தனை பண்ணணும்னா மனசுக்கு அந்த வாசனைகள் இல்லை இருக்கணும். வாசனைகள் இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணி அதை கொண்டு வரணும். சில விஷயங்கள்ல நம்மளுக்கு சுபாவமா இஷ்டம் இருக்கு, சில விஷயங்கள்ல சுபாவமாவே அதை கேட்டாலே அது கஷ்டம், அது வேண்டாம். இன்னொருத்தர் நம்மள நிர்பந்தப்படுத்தினாதான் மனசு அங்க போகும். சில நாள் அந்த மாதிரி யாருது. இப்போ இந்த மனசு என்ன பண்றது? மனசுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை கொடுத்துட்டே இருக்கா, மனசு ஓஞ்சு போகுது. ஓஞ்சு போனா என்ன பண்ணலாம்? நியாயமா சிந்தனை பண்றதை நிறுத்தணும். அது பண்றதை நிறுத்துறது இல்லை. அது பாட்டுக்கு அங்க வாசனைகள்ல இருக்கக்கூடியது சுகமோ துக்கமோ பழத்தையே நினைச்சிட்டு திருப்பி திருப்பி அதை பண்றது. அதனால நமக்கு என்ன இருக்குன்னா மனசு நிறுத்த முடியாது என்று சாதாரணமா எல்லாருக்கும் ஒரு பிரமம் இருக்கு. மனசு நிறுத்தணும்னா தியானம் இருக்கிறது அப்படின்லாம் போனா பயம் இருக்கு. உங்க மனசு நினைக்காம இருக்க முடியுமா? ஏன்னா மனசு மந்தாசி, எப்பவுமே நான் நினைக்கக்கூடியவன்ற ஒரு அபிமானம் இருக்கு. அது மனசுன்றது ஒரு காரணம். எப்ப வேணுமோ அது பேனா பென்சில் போல பேனா இருக்கிறதுக்காக எழுதிட்டே இருக்க போறது இல்லையே, எப்ப வேணுமோ அப்பதான் எழுதப்படும். அது போல எப்போ மனசுல ஒரு பொருளை நினைக்கிறதுக்கு தேவையோ அதை ஆலோசனை பண்றதுக்கு வேணுமோ அப்ப மட்டும்தான் மனசை உபயோகப்படுத்தணும், மற்ற சமயத்துல உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த மாதிரி இருக்கோ? இல்ல. அந்த அபிமானம் அப்படி இருக்கு. நானே மனசுன்னு இருக்கு, மந்தாஸ்மின்னு இருக்கிறதுனால மந்தாஸ்மி ததோ மோகாது, அதுதான் மோகம். குருதே மனசீ கிரியா பிராணாதி அபிமானேன கர்மசேஷ்டான் பிரபத்தியதே. இந்த பிராணம் இவைகள் அபிமானத்தினால கர்மசேஷ்டான் என்னால முடியும்ன்றதுனால எப்ப பார்த்தாலும் சேஷ்ட பண்ணிட்டே இருக்கான். சற்றுராஜ் அபிமானீச்ச ரூபாதி ஆலோசனா பரஹ. கண்ணு காது மூக்கு இவைகள்லாம் அதெல்லாம் என்னால பண்ண முடியும்ன்றதுனால அது பண்ணிட்டே இருக்கும். சதா தேகஸ்து தாகாதோ, இந்த அபிமானத்தினுடைய பராகாஷ்டம் எங்க போய் முடியறதுன்னா தேகஸ்து தாகாதோ, ஆதிபலம் போட்டுக்காரு. சரீரம் எரிஞ்சாலோ முழுகினாலோ அடிபட்டாலோ தத்தோ அக்னி மன்யதே, நானே எரிஞ்சு போயிட்டேன். அச்சேத்யோயம் அதாத்தியோயம்னு சாஸ்திரம் இருக்குது. ஆனா அந்த தேகம் எரியறத பார்த்தா நானே அதை வரும்பொழுது நானே எரிஞ்சு போயிட்டேன். சியாமோஸ்மி தேகஸ்ய சியாமத்வம் மன்யதே புதக. ஐயோ நான் கண்ணங்கரையில் இருக்கனே அப்படின்னா சரீரம் அப்படி இருக்கு. இவன் அரூபம், ஆத்மாவானது எந்த ஒரு ரூபமும் இல்லாதது. கோதனாத் அபிமானேன தத்வான் அஸ்மீத்ய வித்யா. கோதனம் இதில் இருக்கக்கூடிய அபிமானத்தினால பசுமாடு அதனுடைய கர்மாவுக்கு தகுந்த போல அந்த ஜீவன் பிறந்திருக்கு. பிராரப்தம் புஷ்யதி வந்து அதுக்கு அன்னைக்கு என்ன ஆகாரம் கிடைக்குமோ அது கிடைக்க போகுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மாடை நான் தான் வளர்த்தேன், என்னாலதான் அது இருக்கு, பகவானாலதான் இருக்கு. ஆனா அந்த அபிமானத்துல அபிமானம், தனம்ன்றது பாருங்க, தனம்ன்றது ஒரு ஜடமான பொருள் லோகத்துல இருக்கு. அது இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் அந்த பொருளுக்கு அதனால எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனா அதுல சொத்த புத்தியை நம்ம ஆரோபணம் பண்றோம், அது எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எது வரைக்கும் இருக்கு. இந்த ஜன்மால கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணாலும் சரீரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஜீவனுக்கு அந்த அபிமானம் போனதுனால அவனுக்கு இல்லை. நான் போன ஜன்மால இந்த வீடு கட்டினேன், என்னோடதான், நீங்க எல்லாம் காலி பண்ணும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டா அவ கொடுப்பாளோ புதைச்சி வச்சிருவார். இப்ப இந்த அபிமானத்தினாலதான் நமக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம். எப்போ அந்த அபிமானம் போயாச்சோ அந்த பொருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. யோதனா அபிமானேன சத்வான் அஸ்மி இது அவித்யா.
பிரம்மச்சாரி கிரகஸ்தோகம் தாபசோஸ்மி ததாமி. நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் முனி, நான் தபஸ்வி, இவைகள்லாம் எப்படி வருது? தேகலிங்காத்ம சம்ஸ்காரா சம்யதே சங்க காரணாத். தேகம் லிங்கா, தேக லிங்கம், தேகம் எனக்கூடியதன் அடையாளம். அதனால ஆத்ம சம்ஸ்காராத், இவைகளுடைய சம்ஸ்கார சம்பந்தத்தினால மன்யதே, ஏன் சங்க காரணாத், அந்த சம்பந்தத்தை பழகி போயிடுது. எப்ப பார்த்தாலும் அகம் சரீரின்ற எண்ணம் இருக்கிறதுனால தொடர்ந்து அதே எண்ணம் வந்துட்டே இருக்கு. நம்ம எனக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. பின்னாத்மனாம் பூதானாம் சரீரம் காத்திய உச்சதே மமாஹம் இது மோகாதனர்த்தம் பிரதிபத்தியதே. பின்னாத்மனாம் பூதானாம், வேறு வேறு விதமான பூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இவைகள்லாம் தனித்தனி சுரூபம். மிக பின்னாத்மனா பின்ன சுரூபம். இந்த பஞ்சபூதங்களும் வேற வேற சுரூபத்தோடு கொண்டிருக்கு. அவைகளுடைய காரியம் தான் சரீரம். சரீரம் யாரு? ஆத்மாவை கண்டு தயார் பண்ணல. சரீரம் பூதங்களுடைய விகாரம் இல்லை. ஆனாலும் மமாஹம் இது மோகாத், இது மம அகம், இந்த சரீரமே நான், இது எனது. சரீரத்துல நான்ற எண்ணமும் இருக்கு, இது எனது சரீரம், ரெண்டுமே இருக்கு. சரீரத்துல நான்றதுக்கு இருக்கு, எனதுன்றது இருக்கு. எனதுன்ற பொருள் எப்பவுமே என்னோட வேற இருக்கும், நான்றது நான் தனியா இருக்கேன். ஆனா சரீரத்துல மட்டும் ரெண்டுமே எப்பவும் சேர்ந்து வருது. மமாஹம் இது மோகாத் அனர்த்தம் பிரதிபத்தியதே. அந்த மோகத்தினால் என்னாச்சுன்னா அனர்த்தத்தை அடைகிறான். சரீரத்திற்கு வரக்கூடியதான என்னென்ன அனர்த்தம் உண்டோ அதெல்லாம் எனக்கு சேருது. ஆத்மாவுக்கு எந்த விதமான வியாதியோ குறையோ துக்கமோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பூர்ணம் ஆனந்த சுரூபம். அதை விட்டுட்டு இந்த சரீரத்தை தான் ரொம்ப கீழான சரீரத்தை தாண்டு பிடிச்சிருந்ததுனால அனர்த்தம் பிரதிபத்தியதே. சர்வேஷாம் அன்ன காரியத்தே பிரம்மதத்தே சமே. எல்லாமே, எல்லா பிராணிகளுக்கும் எல்லாமே, எல்லா பிராணி சரீரங்களும் அன்னத்தினுடைய காரியம், அதனுடைய மாதா பிதா சாப்பிட்ட அன்னத்தினுடைய காரியம். பிரம்மதத்தே எல்லாம் பிரம்மத்தினுடைய காரியம்தான். அதுவும் முதலே பார்த்துருக்கோம். ஏன்னா பிரம்மம் தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருக்கோம். சர்வேஷாந்த அன்ன காரியத்தே பிரம்மதத்தே, பிரம்மத்திலிருந்து உண்டானது சுகமாக இருந்தாலும் கதா கர்ம ஞான அதிகாரித்வா புமான் ஏவ இக திருஷ்யதே. இங்க எல்லாத்துக்கும் அண்ணன் தான் காரணம், எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் காரணம்னு இருந்தாலும் இங்க நம்ம விசேஷமா எதை பத்தி பார்க்கணும்? புருஷம் அன்னர் சமயம் புருஷன் எதுக்காக எடுத்துட்டு, மனுஷால எதுக்காக எடுத்துட்டுனா கர்ம ஞான அதிகாரித்வா புமான் ஏவ இக திருஷ்யதே. கர்மாதிகாரம் ஞானாதிகாரம் மனுஷனுக்கு தான் இருக்கிறதுனால புமானேவ இது இருக்குது. அநேக அனர்த்த நீடேஸ்மின் விமக்னம் பிரம்ம வித்யா சங்கிராமயதும் இஷ்டத்வாது பிரம்ம ஆந்தரதமம் நரம். இந்த நரம் அங்க சேர்த்துக்கணும். அநேக அர்த்த நீடே அஸ்மின் அநேக அர்த்த நீடே. இந்த அநேக அர்த்தங்களுக்கு, அநேக அனர்த்தங்களுக்கு இருப்பிடமான நீடம்னா வாசஸ்தானம், கூடு, அதுக்கு இடமான இந்த சரீரத்தில் நிமக்னம் நரம், அதுல ஊழியிருக்கான் அந்த மனுஷன். பிரம்ம வித்யா சங்கிராமயத்தும், அவனுக்கு அவனை பிரம்ம வித்தியினால அவனை அதை தாண்டி வைக்கணும், இந்த அனர்த்தத்திலேருந்து தாண்டி வைக்கணும். சங்கிராமயத்தும் இஷ்டத்வாது புமானேவ இக வித்தியதே. முன்னாடியோட அந்த மனுஷனை தான் இங்க எடுத்துக்கிறோம். அந்த நரன் எப்படிப்பட்டவன்னா பிரம்மாந்தரதமம் நரன். அவனுடைய ஆந்தரதமம், அவனுடைய சுரூபம் என்னவோ அந்த சுரூபத்துக்கு சுரூபமான அதை விட வேற ஒண்ணு எதை கழிச்சு கட்ட முடியாதோ. இப்ப நம்ம மனுஷன்னு உட்கார்ந்து, மனுஷன் மட்டும் இல்ல, அநேக அபிமானங்கள். நான் இன்னாருக்கு பிறந்தவன், இப்படிப்பட்டவன், இதை படிச்சிருக்கேன், இங்க இருக்கேன், இது பண்ணிருக்கேன்னு பெரிய ஒரு பயோடேட்டா தயார் பண்ணி வச்சு, வாஸ்தவமா இதுல இவனுக்கு சேர்ந்தது என்னன்ட்டு எதுலாம் இவனுக்கு சுவாபாவிகம் இல்லையோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டே வந்தோமே. ஆனால் இந்த படிப்புன்றது என்ன, ஒரு உபாதியினால இருந்தது. இன்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துன்னா அதை ஏதோ சொன்னா அது ஒரு காகிதத்தை கொடுத்தா அதனால நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நம்மளோட அபிமானம். இது போல சேர்ந்ததெல்லாம் ஆத்மாவுக்கு சொந்தமானது கிடையாது. சேர்ந்தது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா தள்ளிட்டே இருந்த கடைசியில பஞ்ச கோஷத்தையும் தள்ளிட்டு எதை இனிமே தள்ளவே முடியாதோ அதுதான். அது என்னன்னு பார்த்தா அதுதான் பிரம்மம். அதனால பிரம்மாந்தரதமம் நரம் இருக்குதே குமானேவ இதை இருக்குதே. இதுக்கு எப்படின்னா
தருஷாகாகிர திருஷ்டியைவ சோமம் எத்வத் பிரதர்ஷயேது. தருண மரம் சாகாசந்திர நிதர்சன நியாயேன அப்படின்னு சொல்லுவார். அந்த குழந்தைக்கு சந்திரன் எங்க இருக்கு அப்படின்னா, மேல பாருங்க, மேல என்னெல்லாமோ இருக்கும். அந்த மரத்தை பாரு, இந்த மரத்துல கிளை தெரியுதா, அசையுது பாரு, அதுக்கு நுனியில இருக்கிறது சந்திரன் அப்படின்னா அது குழந்தை சட்டுன்னு புரிச்சுக்கணும். இப்போ அந்த கலை நுனியில எப்படி ஒரு குரங்கானது கிளையில உட்கார்ந்துருக்கோ அது போல சந்திரன் கிளையில உட்காரல. ஆனாலும் அந்த திக்கை காட்டணுங்கிறதுக்காக ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கும். அதுபோல தரு சாகாந்திர திருஷ்டியாயேவ சோமம் சந்திரன் எவ்வளவு பிரதர்ஷையேது, இது எப்படி நம்ம காண்பிக்கிறோமோ நிஷ்கோஷம் தற்கோஷ திருஷ்டியைவ பிரதீதி பிரம்மதர்ஷையே பிரம்மதர்ஷியதே. நிஷ்கோஷம் கோஷ சம்பந்தம் இல்லாத, கோஷம்னா மறைப்பு. இந்த அன்னமய பிராணமய 5 கோஷத்துக்கு பிரம்மத்தை மறைச்சிருக்குன்னு சொல்றோம். வியாபகமான பிரம்மத்தை மறைக்க முடியுமா? முடியாது. அப்ப எப்படி 5 கோஷத்துல பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்னா, இங்க நம்ம இந்த ஒரு கோஷம்ன்றதை நேரடியா அர்த்தம் இருக்காமல் ஒரு பொருள் இருக்கு, ஆனா நமக்கு இருக்கிற இடத்துலயே தான் இருக்கு. நம்ம நியாயமா அதை பார்த்துருக்கணும், ஆனா பார்க்க முடியல அப்படின்னா அது மறைஞ்சிருக்கு. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு புத்தகம் இருக்கு, ஆனா புத்தகத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன் மேல அட்டை போட்டு முடி வச்சிருக்கு. அதுதான் அந்த கோஷம்னு சொல்றோம். அது போல இருக்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதிபந்தகம் இருக்கோ அதுக்கு கோஷம்னு தெரிவிச்சிருக்கு. ஆக பிரம்மத்தை மறைக்கவே முடியாது, சுப்பிரகாசமான சைத்தன்யம் இருந்தாலும் நமக்கு தெரியல. அப்ப என்ன பண்றது? நிஷ்கோஷம் கோஷத்திற்கு அப்பா அது ஒரு கோஷம் போட்டு மறைச்சிருக்கு, அந்த கோஷத்தை நீ இப்படி எல்லாம் தங்கலாம் அப்படின்னு ஒரு உபாயம் காமிக்கிறார். நிஷ்கோஷம் கோஷ திருஷ்டியவ பிரதீதி பிரம்மதர்ஷியதே அநாதாவிஹ சம்சாரே வாசன அரஞ்சிதாமதி பிரதீட்சுபாயத கர்த்தும் சக்தியா தஸ்மாத் உச்சதே. அனாதியான இந்த சம்சாரத்துல வாசனா ரஞ்சிதா மதி, வாசனையினால ரஞ்சிதா, அந்த வாசனை சேர்க்கப்பட்டு ஒட்டிருக்கு அந்த புத்தியானது. அத பிரதீச்சி உபாயதக கர்த்தும், உபாயதக பிரதீச்சி கர்த்தும் சக்தியா தஸ்மாத் உச்சதே. அதனாலதான் அந்த கோஷங்கள் சொல்லப்பட்டது. அது நேரடியா சத்துன்னு உள்ள போய் பிரம்மத்தை பாருங்க, சரீரத்துக்குள்ள போய் பிரம்மத்தை பார்க்க முடியும்? அப்போ இல்லக்கா இது ஒரு கோஷம்னு நினைச்சதோ, இதுக்குள்ள இன்னொரு கோஷம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு, அதுக்குள்ள அது இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடி பாரு இப்படின்னு நமக்கு ஒரு உபாயத்தை சொல்லி கொடுத்தா ஒண்ணுன்னா நம்ம உள்ள போறதுன்னா என்ன, சூக்ஷ்மமாக பார்த்து எப்போ நமக்கு சேர்ந்ததெல்லாம் நான் எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கோஷம்னு தள்ளிட்டு எங்க நான் நினைக்கிறது எங்க தள்ள முடியாதோ அது மீதி இருக்கிறத பிரம்மத்தை பாரு. தஸ்மாத் உச்சதே துவைதா பிரத்யேகாத்மா ஏகः பிரதீதிவ பராதபி. இங்க புது விஷயம் சொல்ற, துவைத அஸ்ருத், துவைத சம்பந்தம் இல்லாதது அது பிரத்யேகாத்மா. ஏக இந்த பிரத்யேகாத்மா இருக்கு, உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா, அவர் துவைதத்தோட சம்பந்தப்படாதவர். இப்போ உள்ள இருக்கார் துவைதத்தோட சம்பந்தப்படாதுன்னா உள்ளன்றது வெளியிலன்றது துவைதம் தானே. இதுக்குள்ள சரீரத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள புத்திக்குள்ள இவைகள்லாம் துவைதம் தானே. அப்ப எப்படி அவர் பிரத்யேகாத்மா பிரதீச்சி உள்ள இருக்கக்கூடியவர் துவைதாஸ்மிக்குன்னு எப்படி சொல்லணும்? அதனால பாரமார்த்திகமாக துவைதாஸ்மிக், வாஸ்தவமா துவைதத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையில எல்லாத்தோட சேர்ந்து அவரை வச்சுருக்கோம். பிரதீச்சி எப்படி உள்ள இருக்காரோ பராகதி வெளியிலே அவரை தான் இருக்கார். அவரை யுஷ்மத் அஸ்மத் விபாகாபியாம் வித்யதே அவித்யா யுஷ்மத் அஸ்மத் அப்படின்ற விபாகத்தினால் சூத்திர பாஷையில முதல்ல யுஷ்மத் அஸ்மத் பிரத்யேகோதரையோ விஷயமோ சமப்பிரகாச விருத்த சுபாவியோன்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்க போறாரு யுஷ்மத் அஸ்மத் விபாகாபியம். யுஷ்மத்னா நீ, யுஷ்மத் சப்தத்துக்கு தான் துவம் யுவாங்கியம் அப்படின்னு சொல்றது. அஸ்மத் அகம் ஆமாமயம், இந்த நான் அஸ்மத் சப்தம் தான் அகம்னு ஆச்சு, யுஷ்மத் சப்தம் தான் நீன்னு ஆச்சு. இந்த நீ நான் அப்படின்னா நான்றது எனக்கு நன்னா தெரியும், என்ன தவிர மீதி எல்லாம் அதுன்னு சொல்லுவோம். இதம்னு சொல்ல வேண்டியது யுஷ்மத்து நீன்னு சொல்லியிருக்காரு. இது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வேதம் நன்னா தெரியணுன்றதுக்காக.
இது நான் கூட இன்னைக்கு பிரமம் வரும். இந்த சரீரம் நான்ற பிரமம் எப்பவுமே நமக்கு இருக்கு. எதை நீ நான் அப்படின்னு சொல்லுங்க, நீ நானும் ஒண்ணுன்னு யாரும் சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார். இப்ப யுஷ்மத் அஸ்மத் விபாகாபியாம் வித்யதே, அந்த ஒரே ஆத்மா என்ன சொல்ல வர்றாருன்னா, துவைதாசுர பிரத்யேகாத்மா ஏக பிரதீதீவ பராகதி யுஷ்மதஸ்மத் விபாகாபியாம் அவித்யா வித்யதே. பொய்யாக ஒரே ஆத்மா தான், அவரே தான் அவித்தியினால உள்ள வெளியிலன்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். வெளியில இருக்க ஆத்மா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வெளியில கண்ணை திறந்தா கடகடாதிகள் தான் தெரிகிறது. இருக்கிற சப்தங்கள் வெளியில இருக்கக்கூடியதான பசுபட்சாதி சப்தங்கள் தான் கேட்கறது. ஆத்மா பத்தி நம்மளால வெளியில எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உள்ள தேவை. சாஸ்திரம் அது ஒரு உபாயம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா உள்ள போயிருந்தா உள்ள இருக்கிற ஆத்மா வேற, வெளியில இருக்க ஆத்மா வேற அப்படின்னு இருந்தா உள்ள ஆத்மா தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து வெளியில இருக்க ஆத்மா தெரிஞ்சுக்கணும்னு வருமானா இல்ல, ரெண்டு ஒரே ஆத்மா தான். இப்போ உள்ள வெளியில எப்படி பிரிஞ்சது? புருஷா பொய்யாக பிரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அஸ்மத் விபாகே பஞ்சாச எதைவ அன்னமயாதய. இந்த அஸ்மத் விபாகம், அஸ்மத்னா நான் நம்ம எதை நினைக்கிறோம்? பிரதானமா சரீரத்தை நினைக்கிறோம். அந்த சரீரத்தை அடிப்படையா வச்சிருந்து அஞ்சு கோஷத்தை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. வார்த்தைக்காரர் இது ஒரு புது விஷயம் சொல்றார். அதான் தத் பிரத்யேகாத்மன, பிரத்யேக ஆத்மானோன்னு இருக்கு, பிரத்யேகாத்மனு இருந்தா சரியாக்கும் சொல்றது. ததா தத் பிரத்யேகாத்மன யுஷ்மத் அன்னாதய ஸ்மிருதாக. அந்த பிரத்யேகாத்மான கூட இருக்கலாம். ததா தத் பிரத்யேகாத்மான யுஷ்மத் அன்னாதய ஸ்மிருதாக. இந்த அஸ்மத் அன்னமய கோஷம் இருக்க முடியும். இந்த அன்னமய கோஷத்துக்கு மூலம் என்ன? அன்னம். அது வெளியில இருக்கு, வெளியிலையும் இருக்கு. பிராணமய கோஷத்துக்கு மூலம் பிராணம். அன்னமயம்னா அன்னத்துடைய விகாரம்னு அர்த்தம், அன்னத்துடைய காரியம் அதுல இருந்து ஏற்பட்டது. இப்ப மண்ணுடைய காரியமானது, மண்ணுடைய விகாரமானது குடம். அந்த குடம் இங்க இருக்கு, மண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கு. அது போல அன்னமய கோஷம்ன்றது நம்ம சரீரத்தை நினைச்சுருக்கோம். ஆனா இதே பாஞ்சபௌதிகமான பதார்த்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. இந்த பாஞ்சபௌதிக சரீரத்துக்கு காரணம் வெளியில இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள். அதைதான் இங்க அன்னம்னு சொல்றோம். பஞ்சபூதங்களை தான் இங்க அன்னம்னு சொல்லியிருக்கோம். அஸ்மத் விபாகே பஞ்ச அத்திய பஞ்ச எதைவ அன்னமயாதய, அன்னமயம் முதலியவைகள். அதான் தத் பிரத்யேகாத்மான, இங்க பிரத்யேகாத்மான சுரூபம், இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மால அந்த சுரூபமானது யுஷ்மத் அன்னாதய ஸ்மிருதா, அவைகள் யுஷ்மத் சப்தத்தினால குறிக்கப்படுகிறது. நீ இது என்னை விட வேறு எனக்குரியதான அபிப்பிராயத்தினால குறிக்கப்படுகின்றன. ஆத்தியாத்மிகான் விலாக்கிய அத யதாஸ்வம் பிரத்யேகாத்மசு அன்னாதீன் பரிபாசீத உத்தரோத்தர ரூபகான். ஆத்தியாத்மிகான் விலாக்கிய, இந்த ஆத்தியாத்மிகம் இந்த சரீரத்துக்கு சேர்ந்ததானது விலாக்கிய அத யதாஸ்வம் பிரத்யேகாத்மசு, தன்னுடைய அந்த கோஷத்தை தன் காரணத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இந்த அன்னரசமயம் இல்ல அன்னமய கோஷமானது அன்னத்தினுடைய விகாரம். இது பஞ்சபூதத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இந்த பிராணமய கோஷம்ன்றது பிராணனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இந்த பிராணன்றது பிராண தத்துவம், உலகத்துல முழுக்க இருக்கக்கூடியதான பிராண தத்துவத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு யதாஸ்வம் அந்தந்த உருப்படிக்கு தகுந்தா போல பிரத்யேகாத்மசு தன்னுடைய சுரூபத்தில் அன்னாதியின் பரிபாசீத, அன்னமய கோஷத்துல அன்னத்துல கொண்டு போய் விலாக்கிய அப்படின்னா அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை என்ற புத்தி. பரிபாசீத உத்தரோத்தர ரூபதான். அது போல ஒன்னொன்னா பண்ணிட்டே அன்னமயத்திலிருந்து அன்னத்துக்கு சேர்ந்தது, பிராணமயம் பிராணத்துக்கு சேர்ந்தது, மனோமயம் மனசு எனக்கூடியதான தத்துவத்துக்கு சேர்ந்தது, விஞ்ஞானமயம் ஞானம் என்பதற்கு, ஆனந்தமயம் ஆனந்தம் எனக்கூடியதான பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இப்படின்னு தன் சரீரத்தில் இருக்கக்கூடியதான உருப்படிகளை, அதாவது சரீரம் முதலிய உருப்படிகள் எதை நான் நம்ம நினைச்சுட்டோமோ அவைகளை அந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய மூல காரணத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும். ஜன்மாத்மதாம் ஏவம் காரண ஆத்மதையா ஸ்தித ஆத்மனா ஜன்வா காரிய உத்தரோத்தர ரூபதான் இதுன்னு சொல்லணும். இவைகளை பண்ணிட்டு இதுக்கு மேல அன்னத்தை பிராணன்ல, பிராண மனசுல, மனச புத்தியில, புத்தியை கொண்டதே ஆனந்தத்துல செய்யும். 10 இருக்கு.
அதாவது ஆத்தியாத்மிகமாக 5 இருக்கு, வெளியில 5 இருக்கு. ஒரு 10 சொன்னார். இவைகளை கொண்டு போய் அன்னமயத்தை அன்னத்தோட, பிராணமயத்தை பிராணனோட, மனோமயத்தை மனசோட, விஞ்ஞானமயத்தை விஞ்ஞானத்தோட, ஆனந்தமயத்தை ஆனந்தத்தோட. இந்த அன்னமய கோஷம் தான் மய சப்தம் என்ன சொல்றதுன்னா சம்ஸ்கிருதத்துல விகாரம்னு சொல்றது, நம்முடைய காரியம்னு சொல்றது. இந்த நம்ம சரீரம் பல பொருள்களுடைய காரியம். சரீரம் மட்டும் இல்லை, நம்மளுடைய பிராணன், மனசு, புத்தி இவைகள்லாம் பல பொருள்களுடைய காரியம். இந்த காரியத்தை கொண்டு போய் காரணத்துல சேர்க்கணும்ன்ற இந்த 5 காரியம் இருக்கு. அதுக்கான 5 காரணத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப என்னாச்சு, முதல்ல நம்ம என்னமோ நம்ம தனி, இந்த உலகம் தனி, வேற வேற நினைச்சிருந்தது. இதை கொண்டு போயிட்டு அந்த மூல காரணத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப 5 உருப்படி இருக்கு. இப்ப உத்தரோத்தர ரூபகான் இவைகளை அன்னத்தை கொண்டு போய் பிராணத்தோடு சேர்க்கும், பிராணனை கொண்டு போய் மனசுல, மனத்தை கொண்டு போய் விஞ்ஞானத்தை, விஞ்ஞானத்தை கொண்டு போய் ஆனந்தத்துல சேர்க்கணும். இந்த பிரக்கிரியை ஒன்றும் கஷ்டம் இல்லது. சாந்தோகத்துல இப்படிதான் சொல்லியிருக்காரு. அந்நேர சௌமிய சுங்கேன ஆபோ மூலம் வந்துச்சு, அஞ்சு சௌமிய சுங்கேன தேஜோ மூலம் வந்துச்சு, தேஜசா சௌமிய சுங்கேன தன்மூலம் வந்துச்சு, சதாயதனா தத் பிரதிஷ்டான்னு அங்க சொன்னாரு. அதுதான் இவர் கொண்டு வர புதுசா இவர் இல்லை. அங்க 3 சொன்னதை இவர் 5ஆ திருச்சி காணிச்சிருக்காரு. அது இதெல்லாம் சுங்கேன காரியேன, அன்னம் எனக்குரியதான காரியத்தை தன்னுடைய காரணத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அன்னம் எங்கிருந்து வந்தது? பிராணன்ல இருந்து அன்னம் வருது. பிராணம் எங்கிருந்து வருது? மனசுல இருந்து வருது. பிராணம் எப்படி மனசுல இருந்து வரும்? மனசு இங்கிருந்து எப்படி புத்தியில இருந்து வரும்னா அது சொல்றாரு. ஆக அது அதனுடைய காரணத்துல கொண்டு போய் சேர்க்கணும். பரவ காரணமான ஆனந்தத்துல பிரம்மத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணணும். அதுதான் இந்த பஞ்சகோஷமா பிரிச்சதுக்கு காரணம் என்னன்றது பின்னாடி வரக்கூடியது இங்க முன்னாடி சுருக்கமா சொல்றாரு. ஜத்வா காரியாத்மதாம் ஏவம் காரண ஆத்மதையாஸ்தித. இங்க விலாப்பியன்னா அது போட்டு கரைச்சுன்னு அர்த்தம். லவணத்தை ஜலத்துல போட்டோம்னா கரையிறது இருக்கு, அதுதான் விலாப்பியன்னு சொல்றது. விலாபனம்னா கரைக்கிறது. இந்த அன்னமய கோஷத்தை அன்னத்துல கொண்டு போய் கரைக்கணும்னா எங்க கொண்டு போய் கரைக்கிறது அப்படின்னா அந்த புத்தி வைக்கணும். காரியாத்மதான், இது காரியம்ன்ற எண்ணத்தோடு விட்டு அது காரணம்னு பார்க்கணும். எதிர்க்கிறத குடம்னு பாக்குற வரைக்கும் நீங்க ஒரு காரியம், இது வந்ததுன அப்படின்னா உங்களுக்கு வேற புத்தி மாறும். அது போல இந்த சரீரம் முதலியவைகளை இது எனது சரீரம்னு பாக்குறத விட இது பஞ்சபூதத்துக்கு சேர்ந்தது, இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு அதுக்கு முந்தின பூதத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு பார்க்க சொல்றாரு. அவ்வளவுதான். ஜத்வா காரியாத்மதாம் ஏவம் காரணாத்மதயாஸ்தித ஆத்மனாலிங்கதே பிரம்ம வாக்கியா ஜத்வாச்சமபி. அப்ப இந்த ஆத்மான நம்ம ஆத்மா நினைக்கிறது அது பிரம்மனா ஆலிங்கதே, பிரம்மத்தோட சேர்ந்து போயிடுறது. எப்படி வாக்கியா சொல்லக்கூடியதான வேத வாக்கியத்தினால ஜத்வாச்சமபி. அன்னம் விராடி ஜேயம் பிராணா சதவி வந்தது சொல்றாரு. அன்னம் விராடி, அது பிராணாத்து. இந்த பிராணம்னா இரண்ய கர்ப்பம் முதல்ல பார்த்தோம். இரண்ய கர்ப்பம்னால அன்னம் அது விராட் வாழ்ந்திருக்காரு. அப்படி வந்ததே அதுல இருந்தா உண்டானார். சாமரூபோத வேதாத்மா அந்தர்மனோமய. இந்த பிராணன் எப்படி இருக்கு? இந்த ருத்கஜ சாமரூபமான வேதத்திலிருந்து உண்டாயிடுச்சு. இரண்டு கர்ப்பர் அப்படித்தானே வந்தார். ருத்கஜ சாமரூப அத வேதாத்மா, அதனால அவர் வேதாத்மா. அந்தர் மனோமய, அதனால அதுக்குள்ள மனோமயம் இருக்கு. வேதார்த்த விஷயா புத்தி. இப்ப மனசு புத்திலேன்னு வருது எப்படின்னா, வேதம்ன்றது சப்தரார், அது ஒரு பொருள் தானே சொல்லும். பொருள் இருந்ததுன்னு சப்தம் வருது, அந்த பொருளை குறிக்கிறதுக்கு தானே அந்த சப்தம் வருது. அதனால வேதார்த்த விஷயா புத்தி, விஞ்ஞானம் நிச்சயாத்மகம். அந்த புத்தி தான் நிச்சயாத்மகம், அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அதுதான் விஞ்ஞானமய கோஷத்துக்கு மூலமான விஞ்ஞானம். ஞான கர்மா அபிநிர்வத்த ஆனந்த பல லட்சண. இந்த நிச்சயாத்மகமான புத்தினால என்ன பண்ண போறோம்? நிச்சயமா இருந்தா அதனால ஒரு ஞானம் வருது, அதனால ஒரு கர்மாவை பண்றோம். அதனால ஞான கர்மா அபிநிர்வத்த, அதுல இருந்து செய்யப்பட்டது. ஆனந்த பல லட்சண, அதுதான் முக்கியமான பலன், ஆனந்தமானது. அதாவது அன்னத்துக்கு காரணம் பிராணன், பிராணனுக்கு காரணம் மனசு, மனசுக்கு காரணம் புத்தி, புத்திக்கு காரணம் ஆனந்தம். நம்ம இந்த மாதிரி எங்கேயும் படிக்கல. நம்ம ஆத்மன ஆகாஷம் ஆகாஷ பஞ்சபூதங்களை படிச்சோம். இவர் வேற தத்துவங்களை ஒன்னா கொண்டு போய் சேர்க்கிறார்.
எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறார். ஐயா அன்னம்ன்றது என்ன? விராட் தானே. விராட் இரண்டு கற்பத்தில் இருந்தார். இரண்டு கற்பன்றவர் யாரு? அவர் வேதத்துல இருந்தா உண்டானார். வேதம்ன்றது என்ன? நிச்சயமான ஞானம் தானே. அதனால அது அங்கிருந்து வந்தது. அது நிச்சய ஞானம் எதை கொடுக்கறது? அது பலம் தானே. அது இந்த பலனுக்காக தானே அந்த நிச்சய ஞானம் இருந்தது. அதனால அதுக்கு அது அடிப்படையில் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வழியை போட்டு கொடுக்குறார். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. ஏவ அன்னானி செய்தானி பிராஜாபத்யானி சர்வச பிராணோ மனஸ்ததா வாச்ச விராட் அன்னாத்மதாங்கத. இது பிரதாரண்யத்தில் இதேதான் சொல்லியிருக்கு. தீனியேவ அன்னானி ஏதானி த்ரீனியேவ அன்னானி. பிரஜாபதிக்கு சம்பந்தமான அன்னம் 3. பிராணக மனக ததா வாக். இது 3 தான் பிரஜாபதிக்கு அன்னம்னு சத்தான பிராமணத்தில் சொல்லியிருக்கு. விராட் அன்னாத்மதாங்கத சதுர்ணாம் சத்திக ஆத்மைவ ஆத்மா ஏவம் ஆனந்தமய உச்சதே. இந்த 4 கோஷங்களுக்கு மூலமான 4 பதார்த்தங்கள் அன்னம், பிராணம், மனசு, விஞ்ஞானம். இவைகளுக்கு பிரத்திக ஆத்மைவ ஆனந்தமய உச்சதே பிரஜான கணரூபத்வா தேவோபிய காரியத. இவைகள்லாம் பிரஜான கணரூபமான ஆனந்தம். அது வேதோப்பிய காரியத. அது காரியம்ன்றது அது வேதத்தினால உண்டாயிடுச்சு. இப்போ இதனால என்னாச்சு? இவைகளை இப்படி பண்ணணும். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பஞ்சகோஷத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றதுக்காக இங்க சொன்னார். இதுதான் மேல வரப்போகுது. 5 கோஷ விவரணங்கள்ல இப்படிதான் வரப்போகுது. இதெல்லாம் வச்சிருந்தா அந்த பஞ்சகோஷ விவேக பிரகரணத்துல வித்யாரண்யால் பண்ணியிருக்காரு பஞ்சதசியில. சிர ஆதி பிரகிருப்து உபாசன கர்மனே தஸ்மாதேவம் சிதீரேதா மானசி வியாச தக்ஷிரே. சிர ஆதி பிரகிருப்து. இந்த சிர பட்சம் உச்சம் இவை மத்தியமம் இவைகள்லாம் சொல்றோமோ இல்லையோ, இது மேல சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இவைகள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா உபாசன கர்மனே, உபாசனைக்காக இவைகள்லாம் சொல்லியிருக்கு. தஸ்மாத் ஏவம் சிதீரேதா. அதனால இவரை சித்தினா கற்பனை, தியானம். அதனால இப்படி நீங்கள் தியானம் பண்ணலாம். மானசி வியாச தக்ஷிரே. இப்படிப்பட்டதான மானசி வியாபாரம், மானசி சிதி இப்படி இருக்கணும்னு பெரியவா வியாச தக்ஷிரே முன்னோர்கள் வியாக்கியானம் செய்துள்ளார்கள். சிரஹ மூர்தா புஜௌ பக்ஷௌ ஆத்மா காயச்ச மத்தியமா. இதை முதல்ல சொல்லுவாங்க. நம்ம மனுஷ சரீரத்தை ஒரு பட்சியா கற்பனை பண்ணிருக்கு. பட்சியோட சிரசு போலதான் நம்ம தலையும் இருக்கு. அதனுடைய மத்தியபாகம் தான் நம்ம பாவி. அதனுடைய 2 ரெக்கைக்கு நம்மள 2 கை வச்சிருக்கார். அந்த பட்சியினுடைய பின்பாகம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய கீழ்பாகத்தை வச்சிருக்கார். நாவி கீழே இருக்கக்கூடிய 2 காலம் அதுக்கு பட்சிக்கு புச்சம்னு சொல்றத நமக்கும் புச்சம் அப்படின்னு சொல்லிட்டார். அதோலம்பன சாமர்த்தியா அப்படின்னு பாஷையில் எழுதுறார். இப்படியாக நம்மள ஒரு பட்சியா கற்பனை பண்ணிருக்கு. சிரோ மூர்தா, சிரசு தான் மூர்தா. புஜோ பட்சம், நம்மளுடைய 2 புஜங்கள் தான் அதனுடைய 2 ரெக்கைகள். ஆத்மா காயச், ஆத்மான மத்தியபாகம், அதுதான் அந்த பட்சியினுடைய காயும் சரீரம் மத்தியமாக. சேஷம் புச்சம் இது ஞேயம் ஸ்திதிம் ஏவ விசிந்தே. இவ்வாறு நீங்கள் ஸ்திதியை நினைக்க வேண்டும். உபாசீன ஸ்தீரேவம் வித்வான் ஏதா யதா கிரமம் பூர்வபூர்வ பிராணேன சிந்தரந்த பிரபத்தியதே. உபாசீன ஸ்திதீரேவம், இவ்வாறு வித்வான் உபாசீன வித்வான் ஏவம் உபாசீனோ வித்வான், இவ்வாறு இந்த ஸ்திதியை, இந்த கற்பனையை, இந்த தியானத்தை செய்யக்கூடியதான வித்வான் யதா கிரமம் வரிசையாக பூர்வ பிரகாணேன முன்னாடி இருக்கக்கூடியதான கோஷத்தை அதை விட்டு கோஷத்தை அழித்தன கோஷத்தை சரீர அன்னமய கோஷத்தை அழிக்கணும்னா இது கொண்டு போய் நெருப்பில் போடுறது. இது நான் இதுல இருக்கு நான் எனக்குரியதான அபிமானத்தை விட்டோம்னா அப்ப அந்த கோஷம் இல்லை. எது வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்துல சிந்தனை இருக்கோ அது வரைக்கும் தான் அது பயம். கயத்துல பாம்புன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கயிறு உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். இப்போ நம்ம அந்த எண்ணத்தை விட்டோம்னா, இது பாம்புன்ற எண்ணத்தை விட்டோம்னா அப்புறம் அந்த பொருள் நம்மளை பயப்படுத்தாது. சரீரம் நமக்கு எது வரைக்கும் துக்கம் கொடுக்கிறது? சரீரமே நான், இந்த சரீரம் எனதுன்ற வர வரைக்கும் தான் நமக்கு சரீரம் துக்கத்தை கொடுக்கிறது. எப்போ இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டோமோ அப்போ அது சரீரம் இருந்தும் இல்லாதது போல. அதனாலதான் அது பிரகாணம்னு சொல்றேன். பூர்வ பிரகாணேன எந்தரந்த பிரபத்தியதை. இருந்தும் இல்லாம நான் சொன்னதுனால நம்ம அபிமானத்தை விட்டாலும் சரீரம் இருக்குன்றது இல்லை. சரீரம் விட்டா இல்லைதான் அது. அப்பதான் அத்வைதம் பொருந்தும். லோக திருஷ்டிக்காக சொன்னேன்.
சுருதே அனபிசங்கியத்வாது சம்பாவ்யேத யதோதிதம் லிங்க பிரத்யக்ஷகம்யேஹி ஸ்யாதாசங்கா நிருபுத்திதः. இப்பதான் அந்த சந்தேகம் வருது. சுருதே அனபிசங்கியத்வா இப்ப என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, இங்க உபாசனைகளுக்கு எல்லாம் பலன் சொல்லிட்டு நீங்களும் உபாசனைன்னு சொல்லிட்டு, ஆனா பிரதானமா நமக்கு வேண்டியது பிரம்ம ஜானம் தானே. இங்க உபாசனை விதிக்கவே இல்லையே, விதிச்சிருக்குன்னு எப்படி சொல்றது? ஆனந்தகிரி உட்பட எல்லா வியாக்கியானக்காரரும் இந்த உபாசனை இல்லைன்னா தீர்மானம் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றார்? ஸ்ருதேர் அனதிசங்கியத்வாத், வேதத்தை சந்தேகப்படாதுக்கா. அங்க யோ அன்னம் பிரம்மேது விதானாத்னு சொல்லியிருக்கு. யோ அன்னம் பிரம்மேது உபாசத்தை, யார் அன்னத்தை பிரம்மம்னு உபாசனை பண்றானோ அவனுக்கு இந்த பலன் அடுத்த அனுவாதங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கே. அதையும் சந்தேகப்படுற சொன்னா அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்ருதேர் அனதிசங்கியத்வாத் சம்பாவ்யேத யதோதிதம், பிரம்ம ஞானத்தையும் சொல்லலாம், நடுவில் அவாந்தர பலனையும் கொடுக்கலாம். யதோதிதம் லிங்க பிரத்யக்ஷகம்யேஹி ஸ்யாதாசங்கா நிருபுத்திதः. நிருபுத்திதः மனுஷனோட புத்தியினால ஏற்பட்ட லிங்கம், லிங்கம்னா எங்க அனுமானம். அப்புறம் பிரத்யட்சம், நம்ம ஒரு பொருளை பார்த்து நம்ம இப்படிதான் சொல்றோம், இன்னொரு போய் பார்த்து மாறி இருக்கேன்னா ஓ நான் சரியா பார்க்கல அப்படின்றோம். ஆனால் லிங்க பிரத்யக்ஷகம்யேஹி ஸ்யாத ஆசங்கா நிருபுத்திதः லிங்க பிரத்யக்ஷகம்யே விஷயே ஸ்யாத் ஆசங்கா. மனுஷ புத்தியினால வந்ததான அனுமானம் பிரத்யட்சம் இவைகளுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். ஸ்ருதேர் அனதிசங்கியத்வா, அது சந்தேகமே பட முடியாது, இருக்கிறது அப்படியே எடுத்துன்னு கொள்ளாமே. ஸ்வபாவதோவா, சரி ரொம்ப பிரயோஜனப்படுத்துங்க. ஸ்வபாவதோவா சம்பிராப்தம் அனூத்திய உபாசனம் ஸ்ருதி. சுபாவமா நம்மளுக்கு பஞ்சகோஷங்கள் இருக்குன்னு தெரியறது இல்லையோ, பஞ்சகோஷம்னு தெரியல, ஆனா பஞ்சகோஷத்துல சொன்ன உருப்படிகள்னா அது நான் எனதுன்ற எண்ணம் எல்லாத்தையுமே இருக்க முடியும். அப்ப அதை அப்படியே உபாசனை பண்ணு, ஏற்கனவே இருக்கிறத வேதம் அனுவாதம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாமே. சுபாவதோவா சம்பிராப்தம் அனூத்திய உபாசனம் ஸ்ருதி. நாமாதா விவபூமானம் விதத்தே ஞானம் ஆத்மனி. இந்த ஞானம் நாம பிரம்மேதி உபாசிக்கான்னு சாந்தோக்கியத்துல 7வது அத்தியாயத்துல பூம வித்தியில வருது. நாரதர் கனகுமாரர்கிட்ட போய் நான் ருக்வேதம் படித்தேன் எதிர்வேதம் படித்தேன்னு அவ்வளோ பெரிய ஒரு இது கொடுக்குறாரு. ஆனாலும் எனக்கு சோகம் போலையே அப்படின்னா, தரத்தி சோகம் ஆத்மவித்து அப்படின்றதுக்காக நான் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியும், நான் இவ்வளோ படிச்சும் எனக்கு ஞானம் வரலையேன்னு கேட்டார். அப்ப நீ படிச்சதுலாம் வெறும் ஞானம் தானே, வெறும் நாமா தானே, சப்தத்தை தானே நீ படிச்ச. ஐயோ இப்ப நான் படிச்சதுலாம் வீணானா? இல்ல இல்ல வீண், அந்த சப்தத்தையே அந்த நாமாவே நீ பிரம்மம்னு உபாசனை பண்ணு அப்படின்னா. இவ்வளவு நாள் அதனை பண்ணுங்க, இது கூட அதிகமா இருக்கா அப்படின்னு அங்க பூம வித்தியை வரும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல உபாசனை விதிக்கும். தினமும் நம்ம ஆதித்யன் சூரியனை பார்க்கிறோம், பிரகாசமா இருக்கு. சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிராணிகள் செய்யப்பட்டது. 2 நாள் 3 நாள் மேகமூட்டமா இருந்ததுன்னா நமக்கு நிறைய கஷ்டம் வருது. அப்போ சூரியனால நமக்கு ஒரு சக்தி வருதுன்னு தெரிகிறது. தெரிஞ்ச விஷயத்துல அந்த சூரியனே பிரம்மமா பாரு. அந்த ஆதித்ய மண்டலத்துக்குள்ள இருக்கிற புருஷன் தான் உலகத்தை சிருஷ்டி சம்மானம் பண்றார். தெரிஞ்ச விஷயத்திலேயே ஒரு உபாசனை விதிக்கிறது இல்லையோ, அது போல வச்சுக்கோ. நாமாதா விவபூமானம் விதஸ்தே ஞானம் ஆத்மனி. இல்ல ஸ்ருத்யந்தராத்வா சம்பிராப்தம் மோட்சாத் அத்வா பலாயது ததனோத்ய பலம் சேய பிராப்தியே ஞானம் உச்சதே. இல்லைன்னா மற்ற உபாசனைகள்லாம் மற்ற சாக்கைகள்லாம் சொல்லியிருக்கோம். ஸ்ருத்யந்தராத்வா சம்பிராப்தம், அந்த மற்ற உபாசனைகள்லாம் இருக்கு. எல்லா உபாசனைக்கும் மோட்சம் ஒன்றும் பலன் இல்லையே, மற்ற பலங்கள்லாம் சொல்றதோ இல்லையோ. மோட்சாது அருவாக்கு, அருவாக்கம் கீழே, மோட்சத்தோட குறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடியதான உபாசனைகள் 1000 இருக்கு. அது போல ததனூத்திய, அது போல முன்னாடி மற்ற இடத்துல சொன்ன உபாசனைய அனுவாதம் பண்ணி, அப்பா நீ அங்க அதெல்லாம் பண்ணனா உனக்கு இவ்வளவுதான் பலன் வரும், அதை விட்டுட்டு இதுக்கு மேல நீ போனேன்னா உனக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யமே கிடைக்கும் அப்படின்னு. அது அனுத்திய பரம் செய்ய பிராப்தியே ஞானம் வச்சது. அப்ப இது வெறும் அர்த்தவாதம்னு வச்சுக்கோ. கடைசியா என்ன வருது? பிரம்ம வித்யோடு பேனைவ கோஷானர்த்த மகோததே வினீஷந்தி பரம்பாரம் சபா இத்யப்யதாத் அத. பிரம்ம வித்யா உடுபேனைவ, உடுப்பம்னா படகு, இந்த பிரம்ம வித்யா என கூடியதான படகினால் கோஷானர்த்த மகோததே, இந்த பஞ்ச கோஷங்கள் அதனால ஏற்படக்கூடிய அனர்த்தம் எனக்கூடியதான சமுத்திரம், மகோததி சமுத்திரம். வினீஷந்தி
இந்த அனர்த்த சமுத்திரத்திலிருந்து நம்மளை தாண்டி வைக்கிறதுக்கு இந்த பிரம்ம வித்யா எனக்கூடியதான ஒரு இது வந்துருக்கு. பிரம்ம வித்யோகையிலேயே கோஷானர்த்த மகோதே நீசந்தி நேது மிச்சந்தி, நம்மள இந்த உபனிஷதானது அழைச்சண்டு போட்டது பார்க்கறது, தாண்டி வைக்க பார்க்கறது, பரம்பாரம் தாண்டி வைக்க பார்க்கறது. அதுக்காக சவா இத்தியப்யதா அத, அதுக்கு மேல சவான்னு சொல்றது. என்ன சொல்றது? சவா ஏஷ புருஷம் அன்னர சமயன்னு சொல்றதோ இல்லையோ அது சொல்ற. இந்த சஹ வ ஏஷ இந்த 3 வார்த்தை இருக்கு. சஹன்றது என்னத்தை சொல்றது, வைன்றது எதை சொல்றது? அந்த வைதான் மேல ஏஷ அச்சு இருக்கிறதுனால வைன்றது வானாச்சு. சவா ஏஷ புருஷோ அன்னர சமய, இந்த புருஷனை பத்தி சொல்லும் போது மனுஷ சரீரத்தை சொல்லும் பொழுது அன்னர சமயம்னு சொல்றது. புருஷ அன்னர சமயன்னு சொல்லலாம். ச வா ஏஷன்னு 3 போட்டிருக்கே, அது என்னன்னு சொல்றாரு. மூலாத்மானம் சப்தேன சஹனா, முதல்ல மூலாத்மா பிரம்மவித ஆத்மாவுக்கு பிறந்தேன்னு ஆரம்பிச்சு சொல்றது. மூலாத்மா சப்தேன ஸ்பிருஷ்வா தஸ்மிருதியே அசவை, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறதுனால பிரம்மவித ஆத்மாவுக்கு பிறம் பிரதேசா யுக்தாலாம் சொன்னதுனால வை அப்படின்னா அதல்லவா, அந்த ஆத்மா அல்லவா அவை கோஷாத்மதான் சமாபன, அவர் அல்லவா இந்த பஞ்ச கோஷத்தை அடைந்தார். அண்ணா ஏஷ இந்த இத்தியபிதிக்யதே சவா ஏஷ புருஷ சஹ வை, அவரல்லவா இவர் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னாச்சு? சவா ஏஷன்றதே உங்களுக்கு தத்துவமசி போல ஐக்கியத்தை சொல்றது. கோஷாத்மதான் சமாபன்ன ஏஷ எத்தபிதீயதே, அது எதுக்காக? அவித்யா அத்ததர்கோபி, அவித்யினால அப்படி சொல்றது. அதான் நமக்கு இருக்க அவித்யை அப்படி காட்டுறது, வேதத்துக்கு அவித்யை. அவித்யா அத்ததர்கோபி ரத்து தத்தாத்மதாம் இவ கோஷ பஞ்சகதாம் ஞாதஹ, அவர் எப்படி ஆனார்? இந்த சஹன்றவர் ஏஷகன்னு எப்படி ஆனார்? சஹன்றது மூலாத்மா, ஏஷகன்றது பஞ்சகோஷத்தை தான் நினைச்சிருக்க இந்த ஜீவாத்மா. அவர் எப்படி இப்படி நினைச்சிருந்தாருன்னா அவித்யா அத்ததர்கோபி, அதுக்கு இந்த ஜீவாத்மாவா ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கு அதுக்கான ஒரு சம்பாவனையே இல்லை, அதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லை, ஒரு காரியமும் கிடையாது. இருந்தாலும் அத்ததர்கோபி எப்படி ஒரு கயிறு போய் ஒன்றும் சப்பம் ஆகாது, இருந்தாலும் ரத்து தத்தாத்மதாம் இவ, கயிறு எப்படி பாம்பாச்சு? அதுவே ஆகல, அந்த கயிறு என்னைக்குமே பாம்பா ஆகவே ஆகல. அவித்யா அது பாம்பா காணப்பட்டது. அதுபோல கோஷ பஞ்சகதாம் யாதக, அந்த மூலாத்மாவே 5 கோஷத்தை உடையவராக ஆனார். எப்படி ஆனார்? அவித்யினால் ஆனார். அப்படின்னா ஆகவே இல்லைன்னு அர்த்தம். தம் அனுக்ரோஷதி, 5 கோஷத்தை அடைந்து தம் அனுக்ரோஷதி, அதை தொடர்ந்து அழறார். அதாவது அதுக்கு வந்ததான துக்கத்தெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டது போல மகடத்திர விகாரே நிஷித்தோசோ பராத்மனः வித்யா ஆகமாத்யாம் அன்னஸ்ய காரியம் தேக பிரதீயதே. இந்த மயத்துக்கு சொல்லும் அன்னமய, அது விகாரார்த்தே, அது அன்னத்தினுடைய காரியம் ஆகுது. அது சக அன்னமய, அவர் அன்னத்தினுடைய விகாரம். ஆனா அவர் விகாரமாகவே ஆக மாட்டார். மூலாத்மா இருக்காரு, அவர் அவர் விகாரமாக, அவர் யாருக்கும் காரியமாக மாட்டார். அவர் காரியம் இல்ல காரணமாகன்னா முதல்ல பார்த்தோம், விசாரமா சொன்னார். அவர் காரியமும் இல்ல காரணமும் இல்ல, அதனால இந்த காரிய காரண பிராவமே அவித்யன்னு சொன்னார். அதனால அவர் நிஷித்தக, அவருடைய விகாராத்தே நிஷித்தக அதோ பராத்மன. இந்த பராத்மாவுடைய விகாரம்ன்றது இந்த சரீரம் இல்லை. வித்யா ஆகமாத்யான் நிஷித்தக, நிறைய யுக்தி சொல்றாரு இவரே முன்னாடி, வேதத்திலையும் அது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால அன்னத்து காரியம் தேக பிரதியதே. அதனால இந்த புருஷன் தான் என்ன சொல்றது, அன்னத்தினுடைய காரியமான தேகத்தை நம்ம எடுத்துக்கணும். இதமேவ சிரஸ்ய மாபூத் அத்தியாச லட்சணம் பிராணகோஷவ தேவேதி தஸ்மாதேவாவதாரியதே. அயமேவ தட்சிண, இதமேவ சிர அயம் தட்சிண பட்ச அயம் உத்தர பட்சன்னு அங்க ஏவகாரம் போட்டுது. இதமேவன் எதுக்காக? இதுதான் அவை, இதுதான் அவருக்கு வலது கை, இதுதான் அவருக்கு வலது ரெக்கை, இதுதான் இடது ரெக்கைன்னு போட்டுருக்கு. ஏன் ஏவகாரம் போட்டிருக்கு அப்படின்னா, அந்த பிராணமய கோஷத்தெல்லாம் வேற வேற.
வேற வேற சொல்ல போற. அங்க பார்க்கும்போது தெரியும் பிராணமய கோஷங்கள்ல வேற ஒரு பொருளை பிராண அபானக வியானக உதான அவைகளை அந்த சரீர அவயவமா கற்பனை பண்றார். அவைகள் வாஸ்தவமும் சரீர அவயவம் இல்லை, அது போல கற்பனை பண்றார். இங்கேயும் அது போல கற்பனை இல்லை. இது அத்தியாசம் கிடையாது, அத்தியாசம்னா கற்பனை கிடையாது. நிஜமாகவே இவருடைய இதுதான் இவருக்கு அந்த உருப்படி இருக்கு. இதுமேவ சிரஸ்திய மாபூத் அத்தியாச லட்சணம் பிராணகோஷவதேவ. அந்த பிராணகோஷத்தில் போல அத்தியாசம் கிடையாது. தஸ்மாத் விவாகதாரியதே விராட் பிண்டாத்மனோ ஐக்கியம் சுத்தியந்தரவசாதிஹ உபாசனோபதேசாச்ச ஜானீயாத் பிண்ட தேவதாம். விராட் பிண்டாத்மனோர் ஐக்கியம் ஜானியாது. இந்த விராட் பிண்டாத்மா, விராட்ன்றது முன்னாடி பிண்டாத்மா இந்த சரீரம், அதனுடைய ஐக்கியத்தை அவைகளை ஐக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா சுத்தியந்தர வசாத். மற்ற உபனிஷத்துக்கள்ல அப்படிதான் சொல்லியிருக்கு. சுத்தியந்தர வசாதிக உபாசனோபதேசாச்ச. மேலும் அது போலதான் இங்க உபாசன உபதேசம் பண்ணிட்டு, அதனால ஜானியாது பிண்ட தேவதாம். இவைகள் அந்த பிண்ட சரீரத்துக்கு ஏற்பட்டது. விராட் ஆத்மகதாம் யாதே பிண்டே அத்தியாத்மாவசாயினி பிராணோ வாயுவாத்மதாமேதி பிரத்தஸ்த ஜடதீபவது. விராட் ஆத்மகதாம் யாதே என்ன இருக்கு, இந்த சரீரத்தை விராட்டுன்னு நினைச்சோம். அதாவது விராட்டனுடைய ஒரு அவயவம். இந்த சரீரம் விராட்டுடைய பாகம். நமக்கும் தனி சரீரம் கிடையாது. அந்த விராட் பகவான் அவர் தான், அவருடைய சரீரம் தான் இந்த சரீரமும் அப்படின்னு நினைச்சுட்டா என்ன இருக்கு, பிண்டே அத்தியாத்மா அவசாயினி. இப்ப இந்த சரீரம் நான் அப்படின்றது இல்லாம அந்த விராட்டினுடைய சரீரத்தினோட ஒரு ஏகதேசம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிண்டே அத்தியாத்மா அவசாயினி. இந்த அத்தியாத்மம் இல்லைன்னா அப்போ இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய பிராணம் என்ன இருக்கு, வாயுவோட ஒன்னா போகும். இந்த சரீரத்தை ஒரு தனி உருப்படியா நம்ம எது வரைக்கும் எடுத்துருக்கோமோ, ஒரு சுதந்திரமான ஒரு பாகமாகவும் இதுக்குன்னு எல்லாமே தனியா இருக்குன்னு எடுத்துன்றது வரைக்கும் இதுக்கு கர்த்திருக்கும் போக்கிருக்கும் அதனால ஏற்படக்கூடியதான சுகதுக்கங்கள். நம்ம கொண்டு போய் இந்த சரீரத்தை அந்த விராட்டோட சேர்ந்து கலந்துட்டோம்னா அப்ப அந்த விராட்டுக்கு என்னென்ன வருதோ அவ்வளவுதான். விராட்டுன்றது ஈஸ்வர சுரூபம். அப்ப என்ன ஆகுது, இந்த பிராணன்றது வாயுவோட ஒன்னா போயிடும். அதுக்கு தனியா கருத்துருக்கமோ போக்திருக்கமோ எதுவும் இல்லை. இப்படிதான் பிரவிலயம் பண்ணணும். அந்த கோஷத்தை இந்த மாதிரி ஒண்ணு அங்க கொண்டு போய் போகணும். விராட் ஆத்மகதாம் யாதே பிண்டே அத்தியாத்மாகதாயினி பிராணோ வாயுவாத்மதாம் ஏதி ஏதி கச்சதி பிராப்னோதி. இந்த பிராணம் வாயு எனக்கூடியதான நிலையை அடைகிறது. அது வரைக்கும் பிராணன்ற பேரானது அது வாயுவாதான், முதலே வாயுதான். சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பிராணன்னு பேரு. இந்த சரீரத்தை தனி உருப்படி இல்லாம சரீரமும் ஒரு சாதாரணமா கிடக்கட்டாதி போல ஒரு பாண்டபௌதிகமான பொருள் அப்படின்னு வச்சுருவாங்க. அந்த பிராணன்றது வாயுதான் ஆகப்படுது. எப்படின்னா பிரத்தஸ்த கடதீபவது. அந்த அகல் விளக்கு, அகல் விளக்குல அது எரியிற வரைக்கும் அது விளக்குன்னு சொல்லும். அந்த அகல் உடஞ்சி போச்சுன்னா அது வெறும் நெருப்பு. அப்ப தீபம்னு சொல்றது இல்லை. தீபம்னா அந்த ஒரு பொருள்ல இருந்து உங்களால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சு உங்களுக்கு வேண்டிய அளவு பிரகாசத்தை கொடுக்கறதோ இல்லை எடுத்துட்டு வருதோ இருந்ததுன்னா அதுக்கு தீபம்னு பேரு. வெறும்னு திரிபத்து இருந்ததுன்னா அதுக்கு வெறும் அக்னின்னு பேரு. பிரத்வஸ்த கட தீபவது. அந்த அகல்ல இருந்து அது எரிஞ்சு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கற வரைக்கும் அதுக்கு தீபம். அகல் உடஞ்சி போச்சு, அந்த வெறும் திரி மட்டும் பத்தி நீர் இருக்குன்னா அதுக்கு தீபம்னு பேர் இல்லை, அக்னின்னு பேர். அது போல இந்த பிராணம் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது அந்த காத்துக்கு பிராணன் பேரு. சரீரம் போயாச்சுன்னா அந்த காத்து வாயுமா இருக்கும். எதோதிதா வித்யா அன்னமயே நெய்வ பூஷாயாம் திருதராந்திரபத்து. அதாவது அன்னமய கோஷத்தை பிராணமய கோஷத்தோட கொண்டு போய் சேர்க்கிறது அடுத்த அனுவாகம். அதுக்கு கூட கேட்கிறது. அது போல வித்யா அன்னமயே நெய்வ பூஷாயாம் திருதராந்திரபத்து சர்வான் பிராணமயாதீன் தான் ரஜிதான் புருஷா கிருதீன். என்ன பண்றார், 5 கோஷம் சொல்லிய இது பாஷ்யத்தில் சொன்னது அப்படியே சொல்ல. பாஷ்யத்துல கடைசியில இந்த அனுவாதத்துல மூஷா நிஷிக்த திருததாந்தாதிவது
இந்த மூஷான்னா அச்சுன்னு தமிழ் சொல்லுவோம். இந்த மோல்டு, அந்த அச்சு எப்படி அச்சுல வந்து இந்த பாத்திரங்கள்லாம் கடையில பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு, எப்படின்னா அச்சுல வாக்குறதுன்னு சொல்லுவோம். அந்த அச்சுன்றது இது அரக்கிலையோ இந்த காலத்துல மற்ற விஷயங்கள்ல பண்ற அந்த லோகத்தை உருக்கி அதுல விட்டான்னா ஒரே மாதிரி வருது. 1000 பண்ணாலும் 1000 ஒரே மாதிரி இருக்கு. அதுக்குதான் மூஷான்னு பேர் அந்த அச்சுக்கு. அதுல வந்து இந்த தாமிரம், அந்த செம்பு, அதை வந்து உருக்கி அதுல விட்டு எடுத்தாங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. அதான் திருத்த தாமிரம், அந்த உருகின தாமிரம் போல அதுல பிடிச்சதானது தாமிரம் போல மூஷா நிஷிக்ஷா அதுல விட்டதான தாமிரம். மூஷாயாம் திருததாமிரவது எது சொல்றாருன்னா அந்த அச்சுல அந்த வார்த்தைன்னா அந்த வார்ப்பு ஒரே மாதிரி இருக்குது. அது போல அன்னமய கோஷத்துக்குள்ள பிராணமய கோஷம் இருக்கு. எப்படி இருக்குதா அன்னமய கோஷம் முழுக்க அந்த பிராணமய கோஷம் வியாபித்து இருக்கு. பிராணமய கோஷம் முழுக்க மனோமய கோஷம், மனோமய கோஷம் முழுக்க விஞ்ஞானமய, விஞ்ஞானமய கோஷம் முழுக்க ஆனந்தமய கோஷம் அப்படின்னு கற்பனை பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க. வித்யாத் அன்னமயேனைவ மூஷாயாம் திருததாம் பிரவது சர்வான் பிராணமயாதீன் ஆன் ரச்சிதான். அந்த பிராணமயம் முதலிய எல்லாமே அது போலதான் கற்பனை பண்ணிட்டு ரச்சிதான் அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. புருஷாகிருதி எல்லாமே புருஷாகிருதியாக இருக்கு. சரீரம் இந்த தேவதத்தனுக்கு அவன் சரீரம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. அந்த சரீரம் நம்ம வெளியில பார்க்கும்போது இதுதான் அன்னமய கோஷம்னு தெரியுது. அது முழுக்க வியாபித்து பிராணமய கோஷம், அது முழுக்க வியாபித்து மனோமயம், அது முழுக்க விஞ்ஞானமயம், அது முழுக்க ஆனந்தமயம் அப்படின்னு ரசிதான் கற்பித்தான் அப்படின்னு செய்யப்பட்டது. புருஷாகிருதி ரசிதான் யதோதிதானுவாதீது ஸ்லோகோ நிகழ்ச்சியதே ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி மேல வந்து அது இங்க சொல்ல போகும். அதுனா யதோதிதானுவாதி. இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் அனுவாதம் பண்ணக்கூடியதான மேல ஸ்லோகம் வரப்போகிறது. மேல வரக்கூடியதான அனுவாதத்துல இருக்கிறதுக்கும் சேர்ந்து இவர் எல்லாத்தையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணுகிறார். ஸ்லோகோ நிகழ்ச்சியதே பிராமணோக்த அர்த்த விஜான திருடன்னே ஹிதகாமியா. சொன்ன விஷயத்தையே ஸ்லோகம் 2வது சொல்றது. அடுத்த அனுவாகத்துல அன்னாதை பிரஜா பிரஜாயந்தே யாகாச பிரதீகம் சுதா அதோ அன்னேனைவ ஜீவந்தி அத என்னதபி அந்தந்தத அன்னபூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வோஷதமுச்சதே. சொன்னதே திருப்பி ஏன் சொல்றது அப்படின்னா ஹிதகாமியா யதோதிதானுவாதீது ஸ்லோகோ நிகழ்ச்சியதே. இது வந்து முன்னாடி பிராமணோக்தம் நம்ம சொல்லியிருக்கேன். கிருஷ்ண திருவேதத்துல மந்திரம் பிராமணம் கலந்து வளர்ந்து வரும். இந்த உரை நடை வடிவமா இருந்தா அதுக்கு பிராமணம்னு பேரு. இது இருந்ததுன்னா செய்யுளா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்லோகம்னு சொல்றாரு. நான் வந்து ரொம்ப சுலபமா சொல்லுது. எது பிராமண பாகம் எது வந்து மந்திர பாகம்ன்றதுக்கெல்லாம் வந்து இருக்கு. மீமாம்சையில தான் தீர்மானம் பண்ணிட்ட சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கோம். இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு. இந்த ஸ்லோகம் எதுக்காக பிராமணத்துல சொன்ன விஷயத்துக்கு இந்த ஸ்லோகம் அனுவாதம் பண்றது. நியாயமா சாதாரணமா வேதத்தை படிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா சம்ஹிதால என்ன படிச்சிருக்கோ, அதாவது ஸ்லோகங்கள்ல என்ன மந்திரங்கள்ல என்ன படிச்சிருக்கோ அதனுடைய வியாக்கியானமாக பிராமணம் இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே பிராமணத்துல வந்து விஷயத்த விஸ்தாரமா வேதம் சொல்லியிருக்கு. அதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு சுருக்கமா அந்த சட்டம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகத்தை சங்கிரக ஸ்லோகம் எழுதுற மாதிரி இருக்கு. எதோதிதான் உவாதீது ஸ்லோகோபியஸ்திர நிகழ்ச்சியதை இங்கு சொல்லப்படுகிறது. பிராமணோக்த அர்த்த விஜான திருடமே. ஏற்கனவே பிராமண விசாரம் சொல்லியாச்சு. நியாயமா ஸ்லோகம் சொல்லி பிராமணம் பண்ணலாம், மந்திரம் சொல்லிட்டு மந்திரத்துக்கு மேல அதுக்கு வியாக்கியான ரூபமாகவும் இல்ல பிரயோக ரூபமா பிராமணம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணிருக்கு, நம்ம விஷயத்தை முதல்ல சொல்லணும்னு விஸ்தாரமா விஷயத்தை சொல்லிட்டு பிராமணோக்த அர்த்த விஜான திருடின்னே நம்மளுக்கு திருடமா புரியுன்றதுக்காக இதகாமியா ஸ்லோகோ அர்த்த நிகழ்ச்சியது அப்படின்னு இதுக்கு மேல ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த 2வது அனுவாத ஆரம்பத்துல அன்னமய கோஷத்தினுடைய ஸ்துதி, அதாவது சொன்ன விஷயத்தையே வந்து அன்னமய கோஷத்தினுடைய ஸ்துதி. அதுக்கு மேல பிராணமய கோஷத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்த வாரத்துல அதே போல பிராணமய கோஷத்தினுடைய ஸ்துதி. இது இந்த அனுவாதம் அப்படியா பிரிந்திருக்கின்ற நிமிஷத்துல. ஏதாவது என்ன ஆச்சு அப்படின்னா பிரம்மதாத்மதி பரம்னு நம்ம சொன்னோம். அதுக்கு வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகழ்ச்சியாய பரமேவியோம சோஷ்ணதே சர்வான் காமான்றது வியாக்கியானம் பண்ணியாச்சு. அந்த அனந்தத்துவம் எப்படி வருதுன்றதுக்காக இந்த பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டியை சொல்லி சரீரத்தை சொல்லி அந்த சரீரத்திலிருந்து ஆரம்பிச்ச 5 கோஷங்கள் உள்ள போன கடைசியில முதல்ல எந்த பிரம்மத்தை சொல்லியிருக்கா அது வந்து
பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா, அதுலதான் எல்லாமே பிரதிஷ்டிதமாக இருக்கு. அததான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. எது காரணமோ அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குன்னு அதை கொண்டு போய் முடிக்க போறாரு. அதாவது உபக்கிரம உபசம்ஹாரம் ரெண்டும் ஏக வடிவமா இருக்கும். அது கொண்டு போகிறதுக்காக இது வரைக்கும் வந்துருக்கு. இது நடுவுல நிறைய இந்த காரிய காரண பாவம், வித்தியாசம்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த வைராகிய விஷயங்கள் ஒரு எக்கச்சக்கமா விசாரம் பண்ணதுனால நமக்கு மூலத்துல எங்க இருக்குன்றது ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிருக்கும். இது வரைக்கும் ஆயிருக்கு. இதுக்கு மேல சுலபமா போயிடும். 2வது அனுபவத்துல சில இடங்கள்ல இனிமே பாஷ்யமும் பார்த்துட்டு வரலாம். இது பார்த்துட்டு இதுக்கு மேல அடுத்த வாரம் நம்ம